வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாரோட மனசுலயும் ஒரு சின்ன கவலையா இருக்கிற ஒண்ணு. அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். கேட்கறதுக்கே ரொம்ப பெருசா சிக்கலா இருக்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நாம இத ரொம்ப எளிமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில், ஒரே ஒரு பில் போதும் நம்ம வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை மொத்தமா காலி பண்ணிட முடியுமா? இது ஏதோ கற்பனை கேள்வி இல்ல. இன்னைக்கு இந்தியால பல குடும்பங்கள் சந்திக்கிற ஒரு பயங்கரமான நிஜம். அதுக்கு பதில் இந்த நம்பர்ல இருக்கு, 7%. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் கிடையாது. இதுக்கு பின்னாடி கோடிக்கணக்கான கதைகள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டுல 7% மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 9 கோடி பேர், ஒரே ஒரு காரணத்துக்காக, அதாவது இந்த மருத்துவ செலவுக்காக மட்டுமே வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. நினைச்சு பாருங்க. நம்மள பல பேர் நினைக்கலாம் இது ஏழைங்களுக்கு வர்ற பிரச்சனை தானேன்னு. ஆனா அதுதான் இல்ல. நிதி ஆயோக் என்ன சொல்றாங்கன்னா, சுகாதார செலவுகளோட தாக்கம் ஏழைகளை மட்டும் இல்ல, எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்னு யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்ல. அதனால இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எவ்வளவு ஆழமானதுன்னு முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த பிரச்சனையோட ஆணுவேர் எங்க இருக்கு? அது நம்ம மருத்துவ செலவுகளை எப்படி சமாளிக்கிறோங்கிற விஷயத்துல தான் இருக்கு. வாங்க அத பத்தி முதல்ல பாப்போம். இந்த சார்ட்டை பாருங்க, உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. உலக அளவுல மக்கள் அவங்களோட மருத்துவ செலவுல வெறும் 18% தான் அவங்க கை காசை போட்டு பண்றாங்க. ஆனா இந்தியால நம்ம எவ்வளவு பண்றோம் தெரியுமா? 63%. அதாவது நம்ம பாக்கெட்ல இருந்து தான் முக்கால்வாசி பணத்தை எடுத்து கொடுக்கறோம். இது ஒரு டைம் பாம் மாதிரி. எப்ப வேணும்னாலும் பல குடும்பங்களோட நிதி நிலைமைய காலி பண்ணிடலாம். இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு அரசாங்கம் சும்மா இருக்கல. அதுக்கு அவங்க கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வலைய விரிச்சதுதான். அந்த பாதுகாப்பு வலையோட பேர் தான் ஆயுஷ்மான் பாரத். நீங்க PMJAYன்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சுருக்கமா சொல்லுன்னா, இது இந்த உலகத்திலேயே அரசாங்கம் நடத்துற மிகப்பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம். இதோட முக்கியமான நோக்கம் நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்பவும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த பணமும் கட்டாம, அதாவது கேஷ்லெஸ்ஸா சிகிச்சை கொடுக்கறது தான். அப்போ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருக்கிற சாதாரண மக்களுக்கு தான். நகரங்கள்ல பாத்தீங்கன்னா குப்பை சேகரிக்கிறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, கிராமங்கள்ல மண் வீடுகள்ல வசிக்கிறவங்க, நிலமில்லாத விவசாயிகள், இப்படி யாருக்கு உதவி ரொம்ப அவசியமோ அவங்களுக்காகவே பார்த்து இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, இதுல என்னென்னலாம் கவர் ஆகும்? நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா ரூம் வாடகை, டாக்டர் ஃபீஸ், மருந்து, டெஸ்ட் எடுக்கிறதுன்னு பெரிய செலவுகள் எல்லாமே இதுக்குள்ள வந்துரும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நோட் பண்ணணும். நீங்க சும்மா டாக்டரை பார்க்க போறீங்க இல்லையா, அதாவது OPD, அதுவோ இல்ல காஸ்மெட்டிக் சர்ஜரியோ இதுல வராது. இது முக்கியமா இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்காக, அதாவது ஹாஸ்பிட்டல்ல தங்கி சிகிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும்தான். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுக்கு அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாமே ஆன்லைன்லயே முடிச்சிடலாம். நீங்க தகுதியானவரான செக் பண்ணி, உங்க மொபைல் நம்பருக்கு வர OTPயை வச்சு வெரிஃபை பண்ணிட்டு, ஆதார் மூலமா EKYC முடிச்சிட்டீங்கன்னா போதும். அடுத்த நிமிஷமே உங்க ஆயுஷ்மான் கார்டை நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடாடா, இவ்ளோ பெரிய திட்டம் இருக்குல்ல, அப்போ பிரச்சனை எல்லாம் தீர்ந்த மாதிரி தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரசாங்கம் ஏழை மக்களை பாத்துக்கறாங்க. பெரிய கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்களுக்கு அங்கேயே இன்சூரன்ஸ் இருக்கு. அப்போ இந்த 2 குரூப்புக்கும் நடுவுல யார் இந்த பாதுகாப்பு வட்டத்துக்கு வெளியில நிக்கறாங்க? அதுக்கு பதில் நம்பவே முடியாத, தலை சுற்ற வைக்கிற ஒரு நம்பர். 40 கோடி. ஆமாங்க, 40 கோடி மக்கள். பொருளாதார நிபுணர்கள் இந்த 40 கோடி பேரை த மிஸ்ஸிங் மிடில்னு சொல்றாங்க. அதாவது விடுபட்ட நடுத்தர மக்கள். இவங்க யாருன்னா, அரசாங்கத்தோட இலவச திட்டங்கள்ல சேர்ற அளவுக்கு ஏழைகளும் கிடையாது, அதே நேரத்துல பிரைவேட்டா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி போடுற அளவுக்கு வசதியும் கிடையாது. நம்ம தெருவில் இருக்கிற சின்ன கடைக்காரங்க, டெலிவரி பாய்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ்னு ஒரு பெரிய கூட்டமே இதுல தான் வருது. இந்த சார்ட் பார்த்தா நமக்கு முழு படமும் தெளிவா தெரியும். நம்ம நாட்டுல கிட்டத்தட்ட 30% மக்கள், அதாவது இந்த மிஸ்ஸிங் மிடில், எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாதுகாப்புமே இல்லாம இருக்காங்க. இதுதான் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற பிரச்சனையோட மையம். ஆனா பாருங்க, இந்த பெரிய இடைவெளி இருக்கிறதால இன்னொரு பக்கத்துல ஒரு பெரிய வாய்ப்பும் உருவாகி இருக்கு. பிரைவேட் இன்சூரன்ஸ் மார்க்கெட் இப்போ பயங்கர வேகமா வளர்ந்துட்டு வருது. இந்த நம்பரை பாருங்க, 1 லட்சம் கோடி ரூபாய். அடேங்கப்பா, போன ஃபினான்ஷியல் இயர்ல மட்டும் இந்தியர்கள் ஹெல்த் இன்சூரன்ஸுக்காக கட்டின பிரீமியம் பணம் இது. இதுலேருந்தே தெரியுது இந்த செக்டார் எவ்வளோ பெரிய அசுர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்குன்னு. இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? நிறைய இருக்கு. ஒன்னு, கொரோனாவுக்கு அப்புறம் நமக்கு ஹெல்த் மேல வந்திருக்கிற அக்கறை.
ரெண்டாவது, ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல் செலவுகள். இது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, பெண்களுக்குன்னு தனித்தனியா பாலிசி கொண்டு வராங்க. எல்லாத்தையும் விட முக்கியம், இதெல்லாம் இப்போ நம்ம மொபைல் போன்லயே கிடைக்குது. சரி, இவ்ளோ வேகமா ஒரு துறை வளரும்போது அங்க சில பிரச்சனைகளும் வரத்தானே செய்யும். அதனால இந்த சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி நமக்கு, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு விஷயங்களை இன்னும் சுலபமாக்க ரெகுலேட்டரி பாடிஸ் இப்போ சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வராங்க. மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. உதாரணமா, இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நோய் இருந்தா அதுக்கான வெயிட்டிங் பீரியட் 4 வருஷத்துல இருந்து 3 வருஷமா குறைச்சிருக்காங்க. அப்புறம் 65 வயசுக்கு மேல பாலிசி எடுக்க முடியாதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதை இப்போ தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த வருஷம் மார்ச்ல இருந்து கிளைம் செட்டில்மெண்ட் எல்லாம் ஜெட் வேகத்துல நடக்கணும்னு புது ரூல் வரப்போகுது. அடுத்ததா வரப்போற இந்த ரூல் ஹாஸ்பிட்டல்ல டென்ஷனா காத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இனிமே நீங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் கேக்குறீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ள அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாகணும். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் அப்போ நிம்மதிதான். ஃபைனல் அப்ரூவல் கொடுக்க அவங்களுக்கு வெறும் 3 மணி நேரம் தான் டைம். இனிமே பில்லுக்காக மணிக்கணக்கில் ஹாஸ்பிட்டல்லே காத்து கிடக்கிற நிலைமை மாறப்போகுது. இந்த எல்லா மாற்றங்களுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு பெரிய இலக்கு என்ன தெரியுமா? 100% கேஷ்லெஸ் கிளைம்ஸ். அதாவது, நாம முதல்ல கை காசை போட்டுட்டு அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட பணத்துக்காக அலையிற அந்த சிஸ்டத்தையே மொத்தமா ஒழிக்கிறது தான் இதோட நோக்கம். ஆக கடைசியா நாம நிக்கிற இடம் இந்த முக்கியமான கேள்விதான். ஒரு பக்கம் 2047க்குள்ள எல்லாருக்கும் இன்சூரன்ஸுங்கிற ஒரு தேசிய இலக்கு, இன்னொரு பக்கம் ஆயுஷ்மான் பாரத் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திட்டம், ராக்கெட் வேகத்துல வளர்ற பிரைவேட் மார்க்கெட், கஸ்டமர்ஸை பாதுகாக்க புது புது ரூல்ஸ்னு எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அந்த பாதுகாப்பு வட்டத்துக்கு வெளியில நிக்கிற 40 கோடி மிஸ்ஸிங் மிடில் மக்களையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்குமா? இதுதான் இந்தியாவின் மாபெரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் புதிர். பதில் காலத்துல தான் இருக்கு.